ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ராக்னா கிரிம்சன் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுலேயும் ரொம்பவே முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராக்னா கிரிம்சன் சீசன் 1 எபிசோட் 8. வெங்கட் மோனார் கூட நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண முடியாம கீழே விழுந்து கிடக்குறான். வெங்கட் மோனாருக்கு அல்டிமேட்டியாவும் டைம் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாம பயத்துல இருக்கிற. இத்தனை நாளா டைம் மேஜிக் தான் அல்டிமேட் மேஜிக், அதை வச்சு யாருனாலும் தடுத்தாலாம் அவசியமே இல்லைன்னு அல்டிமேட்டியா நினைச்சிட்டு இருந்தா. பட் அவளோட சேஃப் சோன் இப்போ பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அல்டிமேட்டியா சம பயத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி கிரிம்சன் நம்ம ஹீரோவோட திறமையை பார்த்து ஹாப்பி ஆகிறா. அவனால எப்படி மூவ் பண்ண முடிஞ்சது, இது என்னோட ஃபால்ட் தான், இல்ல டைம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ டைம் மேஜிக்கை யூஸ் பண்ண போனா அப்படிதான் அப்படின்னு சொல்லி கிரிம்சன் வந்து எல்லா இடத்தையும் வடிக்க வைக்கிறா. ஸோ மக்கள்லாம் கதறிக்கிட்டே இறந்து போறாங்க. மக்கள் இந்த மாதிரி இறந்து போறதை பார்க்கும்போது அல்டிமேட்டியா இன்னும் கஷ்டப்படுற. மக்கள்லாம் இப்ப வழியில துடிச்சிட்டு இருக்காங்க. மக்களை சேவ் பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழிதான் டைம் அவ ரிவைண்ட் பண்ணி ஆகணும். பட் டைம் இன்னும் அவ ரிவைண்ட் பண்ணனா அவளோட மொத்த மேஜிக்குமே இப்ப கம்மியாயிரும். மக்கள் கஷ்டப்படுறத உன்னால பார்க்க முடியாதுல்ல, உண்மையிலேயே நீ கைண்டானவா தானா அப்படின்னா எனக்கு ப்ரூவ் பண்ணு, உன்னோட அந்த மேஜிக் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கிரிம்சன் நிறைய இடத்த இன்னும் வெடிக்க வைக்கிறா. யூஸ் பண்ணு, அவங்களை காப்பாத்த அதுதான் ஒரே வழி அப்படின்னு கிரிம்சன் சொல்லவும் அல்டிமேட்டியாவும் யூஸ் பண்ணலான்னு போகவும் நம்ம எதிரி அதை தான் எதிர்பார்க்கறாங்க, அதை பண்ணாதீங்க, உங்களுக்கு இதை பார்க்க கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும், மேஜிக் ஆல்ரெடி நிறைய செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு வந்து அவளை தடுத்துருதான். அவ்வளவுதான் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு கிரிம்சன் அங்கிருந்து நம்ம ஹீரோவை தூக்கிட்டு கிளம்புறா. நான் என்னதான் பண்ணட்டும், நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க, வழியில துடிக்கிறாங்க, என்னால என்ன பண்ண முடியும், ஒருவேளை இது கடவுளோட செயலா, மக்கள் எப்படிதான் சாகணும்னு அவர் விரும்புறாரா, அவங்களுக்கு வழியே இல்லாத ஒரு சாவை கொடுக்கலான்னு தான் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அவ அழுதுட்டு இருக்கா. எப்படியும் இந்த மக்கள் எல்லாருமே இறந்துதான் போக போறாங்க. பட் கிரிம்சன் அவங்கள வெடிக்க வச்சு கொண்டுட்டா, அவ்வளவுதான். பட் அல்டிமேட்டியா டைம் நேரத்துக்கு ரீவைண்ட் பண்ணிருப்பா அப்படின்னு தான் கிரிம்சன் எதிர்பார்த்தா. மாஸ்டர் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கோலம் பார்க்கவும் பாட்டில் எடுத்து அவன் மண்டையிலேயே உடைக்கிறா. கிளாக் டவர்லயோ பிரிட்ஜ்லயோ ஒன்னு பாம வைக்க சொன்னதா எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, ஏன் அங்க வைக்கல அப்படின்னு கேட்கவும், ஓ சாரி எனக்கு டைம் இல்ல நம்ம சொல்லவும், மக்கள் என்ன அதிகமா வழியில துடிக்கிறதா பார்த்திருந்தா கண்டிப்பா டைம் மேஜிக்கை யூஸ் பண்ணிருப்பா. நான் உன்கிட்ட என்ன வேலை கொடுக்குறேனோ அதை ஒழுங்கா செய்ய, பிளான் இப்படி தேவையில்லாம வேஸ்ட் ஆக்காத அப்படின்னு சொல்லவும், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த ராக்னா கூட சேர்ந்து அப்புறம் நீங்க ரொம்ப சாஃப்டா மாறிட்டீங்கன்னு நினைச்சேன் மாஸ்டர், பட் நீங்க மாறல, யோசிக்காம மக்களை கொன்னீங்க, நீங்க இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க அப்படின்னு நம்ம சிரிக்கவும், கோலம் இங்க இருந்த மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்த்து எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லவும், இந்த பாடியிலயா எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் தரீங்களா அப்படின்னு கோலம் கேட்கவும், மாஸ்டரையே டெஸ்ட் பண்ணி பாக்குற சர்வெண்ட்டுக்கு இதான் நிலமன சொல்லவும் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு கோலம் நினைக்கிறேன். குயின் கஷ்டப்படுறாங்க, பட் என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நெபுலம் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்கறான். மெச்சுரேஷன் பீரியடா அப்படின்னு நெபுலம் கேட்கவும், ஹியூமன் பிளட் டிராகன்ஸ் குள்ள செலுத்தினதுக்கு அப்புறமா அவங்க கம்ப்ளீட்டா இவால்வ் ஆகிறதுக்கு மெச்சுரேஷன் பீரியட்னு எடுத்துக்கிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். 6th சீட் ஆல்டோசோரா 1 வருஷம் எடுத்துக்கிட்டான். 2nd சீட் காமபி மெச்சூர் ஆக 2 நாள் தான் எடுத்துக்கிட்டான். அவங்க மெச்சுரேஷன் பீரியட் எவ்வளவு கம்மியா இருக்கோ அவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அண்ட் நீ நெபுலம் மெச்சுரேஷன் பீரியடே எடுத்துக்கல. ஸோ வென்கிளா காமபியோட நீ ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன், உனக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, நம்ம பிளட் லைன்ல நீ ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன், ஸோ நீ தானா போன அப்புறம் கோயினை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு எல்டர் சொல்லியிருப்பாரு. வால்டே காமபியோட ஒன்னா ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி நெபுலம் வந்து அவனோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் இப்போ அன்லாக் பண்றான். எங்க போனாலும் நான் உன்னை கண்டுபிடிப்பான் அப்படின்னு சொல்லி அவன் பவரை யூஸ் பண்ணுவோம். இவனோட பொட்டன்ஷியல் ரொம்பவே அதிகம்னு தெரியும், அதை இவ்வளவு ஈஸியில அவன் அன்லாக் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. அவனோட பேரியர் மேஜிக்கும் என் ஸ்பேஷியல் மேஜிக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். பட் இருந்தாலுமே அவனால என்ன கண்டுபிடிக்க முடியாது. என் லொகேஷன் அவன் ட்ராக் பண்ணாலும் நான் வேற ஸ்பேஸ்ல இருக்கேன். ஸோ வெளியே இருந்து இந்த ஸ்பேஸ் அவனால எதுவுமே பண்ண முடியாது. இங்க இருந்து நான் என்னோட மூன் பேஸ்க்கு போய் ஒரு 3 வருஷம் டைம் எடுத்துக்கிறேன். பிளானை ப்ரிப்பேர் பண்ண அந்த டைம் போதும். ராக்னா உனக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு நீ நிரூபிச்சிட்ட, உன் பவரை நான் பர்ஃபெக்டா யூஸ் பண்றேன் அப்படின்னு கிரிம்சன் சொல்றா. அந்த டிராகன் ஓடிடுச்சு, பட் நான் அதை ரெக்கையை வட்டியிருக்கேன், அதால ரொம்ப தூரம் பறந்தெல்லாம் போக முடியாது, வா இப்பவே போய் அதை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி லியோ நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போகவும், வெயிட் பண்ணலையோ மேபி அதுங்க நிறைய டிராகன்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயிருந்துச்சுன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மேபி அப்படி நடக்கவும் வாய்ப்பு இருக்கு, ஆனா இப்ப நம்ம அதை விட்டுட்டோம்னா மேபி அது எவால்வ் ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி லியோ கேட்கவும், நம்ம அதுக்கு டைம் கொடுத்தா அது சுப்பீரியர் டிராகனா மாறிடும்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், அப்படின்னு சொல்ல வரல, பட் அதை கொல்றதுக்கு நம்ம மட்டும் தான் ஸ்ட்ராட்டஜியை போடுவோம்னு நினைக்க கூடாது, நம்ம எதிரியும் அதே நேரத்தில் ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் இருப்பாங்க. மேபி அது இன்னும் ஸ்ட்ராங்கா மாறினா அது ஃபன்னா இருக்கும்னு நான் வெயிட் பண்ணலாம், பட் அது என் செல்ஃபிஷ் தானோ, நமக்கு டைம் இருக்கும் போதே நம்ம எதிரியை கொல்றது தான் பெஸ்ட் அப்படின்னு லியோ சொன்னது நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, நான் வரல, நான் அவங்கள போய் கொல்லுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கீழே விழுறான். இந்த இடம் எனக்கு தெரியும், இது ஒன் டெலிபோர்டேஷன் ஸ்பேஸ் தானே, நான் எங்கேயும் வரல நம்ம ஹீரோ சொல்லவும், இங்க பாரு நீ ஆல்ரெடி உன் திறமையை நிரூபிச்சிட்ட, அந்த அல்டிமேட்டியா மூஞ்சில பயத்தை பார்க்கணுமே, நீ இந்த லெவலுக்கு அவளை ஆக்குவேன்னு நான் கூட எதிர்பார்க்கல, சோ நீ உண்மையிலேயே கிரேட் தான், இதுவே போதும், நம்ம எதிரி கூட ஃபைட் பண்ண டைம் எடுத்துக்கிடுவோம்னு சொல்லவும், அல்டிமேட்டியா உயிரோட இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் நிறைய பேரை கொண்டுட்டு இருப்பா, என்னால இருக்க முடியாது, சில்வரின் பேட்டில் ஆர்ட்ஸ் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணவும், இந்த இடத்துல அதை யூஸ் பண்ணாதடா, டைமரா அவனை புடி அப்படின்னு சொல்லி கிரிம்சன் சொல்றா. டக்குனா அவ்வளோ பிடிக்கிறா. முட்டாள், இந்த சாம்பரை டேமேஜ் பண்ண நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கிரிம்சன் சொன்னா. ஆல்ரெடி செவுத்துல ஒரு கிராக் விழுந்திருக்கு. அந்த கிராக் ஏற்பட்டதுல டோர் ஓபன் ஆக மாட்டேங்கி. இந்த சின்ன கிராக்கை வச்சு நெபுலமும் இவங்க இருக்கிற ஸ்பேஸை கண்டுபிடிச்சிட்டான். எங்கடா ஓடி போக பாக்குற, உன்னை விட மாட்டேன் நெபுலம் சொல்றான். என்ன தைரியம் இருந்தா என்ன தடுப்ப, கோலம் அவங்களை அட்டாக் பண்ணு கிரிம்சன் ஆர்டர் கொடுக்குறா. நெபுலமோட பேச வந்து கோலம் ஷூட் பண்றான். எல்டர் அதான் அவங்க லொகேஷன் சொல்லவும், கோலமா அந்த எல்டர் ஷூட் பண்ணி கொண்டுதான். என்ன விடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ சில்வரின் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி வெளியே வர ட்ரை பண்றான். கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் நெபுலமும் சம ரேட்ல இருக்காங்க.
ஆரம்பிச்சாங்க. ஹீரோவோட சில்வரிங்னால அந்த மேஜிக் ஸ்பேஸ் இடிஞ்சு விட ஆரம்பிக்குது. நிறுத்தன் கிரிம்சன் கத்தியும் நம்ம ஹீரோ நிறுத்தல. என்னடா அப்படின்னு சொல்லி கிரிம்சன் பாக்குறான். ஓ, இது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. ஆபியஸா இது ஒரு கனவு தான். இதால எதுவும் மாற போறது இல்ல அப்படின்னு கிரிம்சன் யோசிக்கிறான். பிரதர், நைட் வரப்போகுது. என்னோட ஆசை நான் எல்லாரு கூடயும் சேர்ந்து ஒன்னா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு புரியும் அப்படின்னு கிரிம்சனுக்கு அவன் பழைய மெமரி கனவு மாதிரி வந்துட்டு இருக்கு. லெசே கிங்டம்ல இருக்கிற நார்த் ஈஸ்ட் சைடு மிலிட்டரி ட்ரைனிங் கிரவுண்ட காமிக்கிறாங்க. டிராகன்ஸ்லாம் திடீர்னு வித்தியாசமா நடந்துக்கிட்டே அப்படின்னு ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. பிரின்சஸ் ஒரு முக்கியமான விஷயம் ஒருத்தன் வந்து கூப்பிடுறான். ஒரு பிரின்சஸ் இந்த மாதிரிலாம் கறியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். அவங்க மட்டும் ஹியூமன்ஸ் சாப்பிடுறாங்க, நான் டிராகன்ஸ் சாப்பிடுறதுல என்ன தப்பு அப்படின்னு வா கேட்கறா. கிங்டம் விட்டு வெளியே போக நம்ம ஆளுங்க மேஜிக் டெலிபோர்டேஷன் சர்க்கிளை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு அந்த மேஜிக் சர்க்கிள்ல 2 பேர் டெலிபோர்ட் ஆகி வந்திருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கான், இன்னொருத்தனை கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. டெலிபோர்டேஷன் பேஸ் உடஞ்சு நாங்க இந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகணும் அப்படின்னு கிரிம்சன் யோசிக்கிறா. ஸ்டார்லியா லெசே, இந்த லெசே கிங்டமோட செகண்ட் பிரின்சஸ். ஹலோ, என்ன பத்தி உனக்கு இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆமா ஃபோ, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் ரிப்போர்ட் கேட்கறா. அந்த சர்க்கிள்ல டேமேஜ் ஏற்படல, சோ நம்ம மிஷன் ஒன்னும் அஃபெக்ட் ஆகல. பட் இந்த 2 பேரும் எப்படி டெலிபோர்ட் ஆனாங்கன்னு தான் தெரியல அப்படின்னு ஃபோ சொல்றான். ஒரு பர்சனும் கூட வந்தான்னு சொன்னீங்களா, அவனங்கன்னு கேட்கவும் அவன் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கான், சோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு ஐசக் அப்படிங்கிற அந்த ராயல் ஆர்மி மேஜர் சொல்றான். உன்னை வரவேற்கிற விதமாக இந்த மீட்டு சாப்பிட அப்படின்னு கொடுக்கவும் கிரிம்சனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வேற வழி இல்லாம தேங்க்யூ யுவர் ஹைனஸ் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டை சாப்பிடுவோம். டிராகன் மீட் எப்படி இருக்குன்னு கேட்கவும் என்னது டிராகனா அப்படின்னு வாமிட் எடுக்கிறா. இந்த ஸ்டார்லியா லெசே பிரின்சஸ் இவா கிட்டியா நான் போயும் வந்து மாட்டணும். பிறக்கும் போதே இவளுக்கு கை கிடையாது, பட் அதுக்கு பதில் ஸ்பெஷல் பவரோட பிறந்தா இவளால சில்வரை கண்ட்ரோல் பண்ண முடியும். சில்வர் பாத்திரங்களை இவ ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணதுனால இவளுக்கு சில்வர் வார் பிரின்சஸ்னு இன்னொரு பேர் இருக்கு. சோலரியன்ஸ் இவள சன்கார்டோட ஒரு மிராக்கல்னே நினைச்சாங்க. 6 வயசுலயே 3 இன்ஃபீரியர் டிராகனை கொன்னா. பெரிய ஃபைட்டிங் டோர்னமெண்ட்ல வின் பண்ணா. 8 வயசுல 2 மீடியல் டிராகன்ஸோட சேர்த்து நிறைய டிராகன்ஸை கொன்னா. 10 வயசுல சில்வர் எக்யூப்மெண்ட் அவளே மேக் பண்ண ஆரம்பிச்சா. அண்ட் 16 வயசுல அவளோட ஓன் ராயல் ஆர்மில அவள் லீடரா இருக்கா. இவகிட்ட ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு அப்படின்னு கிரிம்சன் யோசிக்கிறா. நான் கேட்கிற கேள்விக்கு உண்மையா மட்டும் பதில் சொல்ல அப்படின்னு வா சொல்றா. இவகிட்ட இருக்கிற பிரச்சனையை இவள அவ்வளோ ஈஸியில ஏமாத்த முடியாது. இந்த சிச்சுவேஷன்ல நான் இப்ப என்ன பண்ணா கரெக்டா இருக்கும்? டெலிபோர்டேஷன் சர்க்கிளை யூஸ் பண்ணி உங்க பக்கத்து கண்ட்ரிக்கு தப்பிக்க ட்ரை பண்றாங்க. 2 சுப்பீரியர் டிராகன் இவங்களை அட்டாக் பண்ண வராங்க. இவங்க கூட சேர்ந்து நானும் எஸ்கேப் ஆகுறது தான் நல்லது. பட் பிரச்சனையே இவளோட ஸ்டார்லைட் ஐஸால ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகிற ஆராவை பார்க்க முடியும். சில்வரின் மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே ஆராவை ரிலீஸ் பண்ணும். அதே மாதிரி நான் போய் சொல்றேன்னா என் ஆரா ரிலீஸ் ஆகிறத வச்சு அவ ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து மாட்டிக்கிட்டேன். எல்லாம் அந்த முட்டா பயிலால வந்தது. அவன் ஜாலியா தூங்கிட்டு இருக்கான், நான் மட்டும் ஏன் இங்க கஷ்டப்படணும் அப்படின்னு கிரிம்சன் யோசிக்கிறா. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன்னு சொல்லவும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கிரிம்சன் பயப்படுற மாதிரி நடிச்சிட்டு, நான் திங்க் பண்றதுல யாரா சேஞ்ச் ஆகலன்னா அவளை ஈஸியா என்னால ஏமாத்த முடியும் அப்படின்னு கிரிம்சன் யோசிச்சுட்டு, முதல்ல நீங்க என் கண்ணை பாருங்க அப்படின்னு காமிக்கிறா. டிராகனோட கண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. கிறிஸ் பைஸ் நான் ஒரு மெஜிஷியன் சொல்லவும் அப்படியே ஸ்டார்லைட் பிரின்சஸ் பாக்குறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறத்துல இருந்தா கதை இன்னும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.